ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு அளிக்கப்பட்ட விலக்கு மேலும் நீட்டிக்கப்படாது என அமெரிக்க அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரால் வளைகுடா நாடுகளிலிருந்து எரிபொருள் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட தடையை 1 மாத காலம் தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்தது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியன்று 1 மாத காலம் முடிந்துவிட்டது. இந்நிலையில் தடை மீதான தளர்வு மேலும் நீட்டிக்கப்படாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் நீக்கப்படாவிட்டால் வளைகுடா பிராந்திய வர்த்தகத்தை முடக்குவோம் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் உடனான போர் முடிவுக்கு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் மீட்பு பணியாளர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் மற்றும் லெபனான் தலைவர்கள் இன்று ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுடனான போரில் அமெரிக்காவின் இலக்குகளும் தங்களுடைய இலக்குகளும் ஒன்றுதான் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்களை அகற்றுவது, அதன் செறிவூட்டும் திறனை முடக்குவது மற்றும் கடல்சார் வழித்தடங்களை திறப்பது ஆகியவையே இரு நாடுகளின் முக்கிய நோக்கமாகும் என அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் போர் நிறுத்த முடிவுக்கு வரும் நிலையில் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அதேவேளை லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக தற்காப்பு தாக்குதல்கள் தொடர்வதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் ராணுவ தளபதி இன்று ஈரான் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். இதற்கிடையே சர்வதேச வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என சீனா ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளது. மறுபுறம் ஈரான் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதுடன் அந்நாட்டுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளது. லெபனான் எல்லையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 4 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார்.